வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? 2023க்கு அப்புறமா இதை ஸ்கிராப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. அடுத்தது எக்ஸ்பேண்ட் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் நமக்கு தெரியும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ்எஸ்ஆர் அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது இயர்லி நடக்கும். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கேப்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த புதுசா 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓட்டர் ஐடி வாங்குறது, வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க நேமை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். எஸ்ஐஆர்ல டோட்டலாவே அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னக்யூரசிஸ்லாம் ரிமூவ் பண்ணி, ரெடண்டன்சிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி டோட்டலா அப்டேட் பண்றதா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் லான்ச்டு ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் வித் கார்பஸ் ஆஃப் 1 lakh crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற ஸ்கீம். அதோட கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh crore. ஸோ இது இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which entity serves as the nodal department for the implementation of RDI scheme அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? லாஸ்டா, which company developed India's first defense electric vehicle? ஸோ டிஃபென்ஸுக்கான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டெவலப் பண்ண கம்பெனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவைக் டைனமிக்ஸ். அவங்க என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா வீர் அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.